హాయ్ ఫ్రెండ్స్, 17th ఈవినింగ్ అయిపోయిందండి. మేము ప్యారిస్ ఎయిర్పోర్ట్లో ఉన్నామన్నమాట. సో లగేజ్ అంతా తీసుకున్నాము. మా గ్రూపు మొత్తం 45 మంది అండి. ఇప్పుడు హోటల్కి వెళ్తామన్నమాట. ఈరోజు ఇంతేనండి. రేపటి నుంచి ఏం చూస్తానో మీకు అప్డేట్ చేస్తాను. ఇది ప్యారిస్లో ఎయిర్పోర్ట్ అన్నమాట. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் கிஃப்டா கொடுத்துச்சு. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட், ஓகேங்களா? அதுக்கு நடுவில் இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே ஒரு டனல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, அந்த ஃப்ளேம்க்கு வெளிய வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்பீட்ல வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு நதிக்கு மேல போறோம். இந்த நதிக்கு பேரு தான் செயின் நதி, ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மானுமெண்ட் தெரியும். இந்த மானுமெண்ட்டுக்கு பேரு தான் ஆட்டோமன் எம்பையர் ஆச்சு. இப்போ வந்துட்டு அதை டர்க்கின்னு சொல்றோம். பிசன்டைன் எம்பையர்ல அந்த ஊருக்கு பேர் வந்து கான்ஸ்டான்டினோப்பிள். இப்போ வந்துட்டு டர்க்கியோட தலைநகரமா இருக்குது. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ல இருந்துச்சு. அதனாலதான் இது பாக்குறதுக்கு மாஸ்க் மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இது வந்து ரஷ்யாலையும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அப்போ இது பண்ணாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ்க்கு கொரோனா வைரஸ் வந்துட்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த காலத்துல பென்ஷன்லாம் கிடையாது. நீங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க சண்டை போட முடியும். உடம்புல ஏதாவது கை போச்சு கால் போச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க, ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பிச்சை எடுக்கும் போது என்ன பண்ணாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், நான் வந்துட்டு எனக்காக சண்டை போட்டு அவங்க வந்துட்டு அடிபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் இதை கிரியேட் பண்ணாரு. அப்புறம் இதுதான் அவர் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இங்க லாஸ் ப்ரொபோஸ் பண்ணணும். அந்த லாஸ் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க இருந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அது செனட்னு சொல்லி செனட்டுக்கு போகும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ஒரு ஒருத்தர் கிஃப்டா பிரான்ஸுக்கு கொடுத்தாங்க ஈஜிப்ட் அரசர். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களுக்கு பேர் வந்து ஹைரோகிளிபிக்ஸ். இந்த ரெவல்யூஷன் சமயத்துல இந்த கான்கார்ட் ஸ்கொயர் இருக்குதுங்களா, இந்த கான்கார்ட் ஸ்கொயர்ல தான் கிங் லூயிஸ் 16வது லூயிஸும் அவரோட மனைவி மரி ஆந்தோனியத்தை இங்க வச்சுதான் தலையை வெட்டினாங்க. அதுக்கு ஆர்ச், அந்த தூணுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டன் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபவுண்டன்ல தான் முதல் இந்தியன் மூவி, யூரோப்ல எடுத்த இந்தியன் மூவி இங்கதான். என்னது இல்ல, இதுக்கு மட்டும் தயாரா வந்திருக்கிறீங்க. சிவந்தமன், அது என்ன பாட்டு? காஞ்சனாவும் சிவாஜி கணேசனும் பாடுறது. பெயிண்ட் பண்ணி நிறைய சீரியஸா பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டைல். அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டர்ஸ். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட பேர் வந்துட்டு மொனே, க்ளோத் மொனே. அவர் தான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் வந்து இதே ஸ்டைல்ல இருந்தார். மற்றவங்களாம் எல்லா 20 வருஷத்துக்கும் மாறி மாறி ஸ்டைல் மாறும். அப்போ அவங்களோட இதுவும் மாறிட்டு வீடு கட்டிக்கிட்டார். வீடு கட்டிட்டு எதிர வந்து இதெல்லாம் குளம் இருந்துச்சு. குளத்துல தண்ணிலாம் நிரப்பி அதுல வந்துட்டு இல்ல. அப்போ லண்டன்ல இருந்துட்டு அவருக்கு பிரான்ஸ் ஆளணும்ட்டு அவருக்கு ஆக்ரகம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார், இல்ல மெடிவல் சிட்டினா மெடிவல் பீரியட், மெடிவல்